அனைவருக்கும் காலை வணக்கம். இது நலம் நாடி 19வது நலம் நாடி. கிட்டத்தட்ட நம்மளோட யோகா பயிற்சி மையம், இமயம் யோகா பயிற்சி மையம் ஆரம்பித்து 20 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு டவுனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் மகாராஜ நகர் ஓப்பன் பண்ணோம். கொரோனா டைமில் என்ஜிஓ காலனி ஓப்பன் பண்ணோம். 2024 செப்டம்பர்லேருந்து மாதம் ஒரு ஃப்ரீ கேம்ப், ஏதாவது ஒரு சண்டே, மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு சண்டேயோ கடைசி சண்டேயோ ஏதாவது ஒரு சண்டே எடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டாபிக் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் கொண்டு போகிற மாதிரி. அதில் வந்து நம்மகிட்ட படிக்கிறவங்க வரலாம், நம்மகிட்ட படிக்காதவங்க வரலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வரலாம், ஏற்கனவே நம்மகிட்ட படித்தவங்க, யோகா ட்ரைனிங் கற்றுக்கிட்டவங்க வரலாம், யாருனாலும் வரலாம். அந்த வகையில் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு டாபிக் அப்படிங்கிற முறையில் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதம் 19வது நலம் நாடியில் முதுகெலும்பை பலப்படுத்தும் ஆசன பயிற்சி. முதுகெலும்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஃபீல்டில் ஒருத்தர் வளர்ந்து வராரு அப்படின்னா என்னோட முதுகெலும்பு என்னோட பாஸ் அப்படிம்பாங்க, இல்லைன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த ஆஷான் அப்படிம்பாங்க, இல்லைன்னா நான் இவ்வளோ வளர்ச்சி வந்ததுக்கு என்னோட ஒய்ஃப் தான் காரணம், அவங்க தான் எனக்கு பேக் போனாக இருந்தாங்க அப்படிம்பாங்க. ஒரு பெண் வளர்ந்து வரும்போது என்னோட ஹஸ்பண்ட் தான், என்னோட குழந்தைகள் தான் எனக்கு பேக் போனாக இருந்தாங்க. ஏன் பேக் போன் அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கிய உதாரணமாக வச்சோம் அப்படின்னா, மனிதன் பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் பேக் போன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதுகெலும்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதுகெலும்பு சரியில்லைன்னா கூண் விழுந்துருவோம். 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு, 70 வயசு ஆச்சு அப்படின்றோம். இப்போ அப்படிலாம் இல்லை. முதுகெலும்பு எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்கார்ற பழக்கமே இல்லை. ஏன்னா தரையில் உட்கார்ற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ யோகா கிளாஸ் வரோம், தரையில் உட்காடுறோம், இது பண்ணுறோம். மற்ற நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? சேரில் உட்காடுறோம், சோபாவில் உட்காடுறோம். இன்னும் பசங்க, சின்ன வயசு பசங்கள்லேருந்து எல்லாருமே ஸ்கூலில் போயாச்சுன்னா சேர் தான், வீட்டில் உட்காந்தா சோபா தான் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்துக்கு மாறிட்டோம். இந்த பழக்க வழக்கம் வந்ததுனால நமக்கு பேக் பெயின், இந்த பேக் போனுக்கு வேலையே இல்லாமல் போயிடுது. அதாவது வயதோகிக தன்மை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதே வந்து இந்த பேக் போனை வச்சு தான். ஒரு 40 வயசு 50 வயசு தாண்டிடுச்சுன்னா முதுகெலும்பு அப்படி கூண் விழும், அதனால வயதாயிடுச்சு அப்படிமோ. இப்போ அப்படிலாம் இல்லை, 15 வயசுலேயே கூண் விழ ஆரம்பிச்சு. ஏன்னா ஒரு பக்கம் பாட சுமைகள் எல்லாம் தூக்கிட்டு போகிறோம் வரோம். அதனால சின்ன வயசுலேருந்தே அதை நம்ம இப்போ வந்து இந்த முதுகெலும்புக்கு பலம் இருக்கிற வகையில் எல்லா விஷயமும் நம்மளோட வேலைப்பாடுகள்லேருந்து எல்லா விஷயமும் இருக்குது. அதுக்குன்னு நம்ம எதுவுமே செய்கிறதில்ல. சாதாரணமாக இந்த முதுகெலும்புக்கு ரத்த ஓட்டம் படுற அளவுக்கு நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. சாதாரணமாக இப்போ யோகா கிளாஸ் வரோம் அப்படிங்கன்னா பேக் பெண்டிங் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். யோகா கிளாஸ் வராத பட்சத்தில், யோகா 0 அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு பொருள் விழுந்தா கூட பெரிய லெவலில் நம்ம குனிஞ்சு எடுக்கிறது சங்கடப்படுவோம். இல்லைன்னா பேக் பெண்டிங் போய் ஏதாவது எடுப்போமா? அப்படி கிடையாது. சர்க்கஸ்காரன் தான் அப்படி பண்ண முடியும். ஆனா இந்த யோகா பயிற்சி ரெகுலரா பண்ண 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 முதுகெலும்பு பலமடையும். முதுகெலும்பு பேக் பெயின் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது வந்து ஆண்களுக்கு தான் அதிகம். நாங்கள் முன்னாடி ஒரு காலத்துல L4 L5 பல்ஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து முதுகெலும்புல ஆப்ரேஷன் பண்ணணும், அப்போனா தான் உங்களுக்கு செட் ஆகும், இல்லைன்னா உங்களால் அதை இது பண்ண முடியாது, அதனால் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் தள்ளி வருது, பெண்களுக்கு பேக் பெயின், முதுகுவலி சார்ந்த பிரச்சனைகள் வந்துடுது. ஏன்னா இந்த கருப்பை சார்ந்த பிரச்சனைகள், இந்த பீரியட் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது இந்த பேக் பெயின் அதிகமாயிருது. அப்போ வந்து ஆண் இல்லை பெண் இல்லை, எல்லாருக்கும் பொது. இப்போ வயதோகிய தன்மை உள்ளவங்களுக்கா? அப்படி இல்லை, சின்ன வயசுலயே அந்த பேக் பெயின் அப்படிங்கிறது உருவாயிருது. முதுகு வலிக்குமா, கால் வலிக்குமா? முதுகோட சம்பந்தப்பட்டது அந்த கால். இங்க ரத்த ஓட்டம் வந்து கீழே போனாதான் அந்த கால் நல்ல பலமா இருக்கும், ரத்த ஓட்டம் நல்ல இந்த சயாட்டிகா பெயின் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராம இருக்கும். அப்போ முதல்ல இயல்பா முதல்ல உட்கார்ந்து பழகணும். ஒரு டிவி பார்க்கணும், ஒரு பேப்பர் படிக்கணும் அப்படின்னா தரையில உட்கார்ந்து பழகணும். இதை பழக்க வழக்கத்துல கொண்டு வரணும். சாதாரணமா ஒரு படிக்கிற பசங்களுக்குமே வீட்டுல வச்சு ஹோம்ஒர்க் எழுதுனா வைக்கணும்னா இப்போ வந்து ரொம்ப சௌரியமா என்ன பண்றோம்,
ஒரு டேபிள் கொடுத்துடுறோம், டேபிள்ல வச்சு எழுதுறது, அதுல படிக்கிறது எல்லாமே ரொம்ப சௌரியமா இருக்கு. நம்ம உடம்புக்கு பழக்க வழக்கத்தை மாத்தும் போது அது அதோட ரேஞ்சில் போயிருது. நம்ம அதுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமா தான் செய்ய முடியும். ஓகே, இன்னைக்கு அந்த பேக் போனை பலப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் பண்ண போறோம். ஓகேவா?